திருச்சிற்றம்பலம். ஆறாவது திருவிளையாடல், பூதம் உண்ட திருவிளையாடல். இப்போ மீனாட்சி திருக்கல்யாணமானது தடாகதி பெரியாட்டியாருக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் சீரும் சிறப்புமாக திருமணமானது நடைபெற்றது. திருமணம் முடிஞ்ச உடனே திருமணத்திற்கு எல்லாருமே முடிஞ்ச உடனே சாப்பிடுறதுக்காக போவாங்க இல்லையா? அப்படி எல்லோரும் உணவு உண்டார்கள். திருமணத்துக்கு வந்திருந்த பலர், அந்த மதுரையை சார்ந்த பொதுமக்கள், முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள், பலர் கணங்கள், தேவ கணங்கள், இயக்கர்கள், இவங்க எல்லாருமே உணவு உண்டார்கள். இவங்க எல்லாருமே உணவு உண்ட பின்பும் உணவு நிறைய மிகுதியாக இருந்தது. இப்படி சோற்று மலை, கைலாய மலையை போல ஒத்திருந்தது. அந்த அளவுக்கு சோறு மலை குவிஞ்சிருந்தது. சாம்பார், ரசம், பாயாசம் எல்லாம் அதிக அளவுல இருந்தது. இப்போ எல்லாரும் தடாகதி பிராட்டியார்கிட்ட சொல்றாங்க, அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறைய பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் நிறைய சாப்பாடு மிச்சமா இருக்குது, ரொம்ப சாப்பாடு மிஞ்சி போயிருக்கிறது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆனா அப்புறம் கெட்டு விடும். அதனால அவங்க வீட்டுல இருந்து சாப்பிடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சமையல் வேலை பார்க்கறவங்க எல்லாம் தடாகதி பிராட்டியார்கிட்ட சொல்றாங்க. தடாகதி பிராட்டியார் கணவனா இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான்கிட்ட சொல்றாங்க, சுவாமி, உங்களோடு நிறைய பேர் வருவாங்க, உங்க கூட பெரும் கூட்டமே வரும் அப்படின்னு சொல்லி விதவிதமாக அற்புதமாக பல வகைகளில் நாங்கள் உணவு சமைத்தோம். சமையல் கலை நூறுகளில் சொல்லப்பட்ட வண்ணம் குற்றமில்லாமல் நாங்கள் உணவு சமைத்து வைத்திருக்கிறோம். உங்க வீட்டாள பலர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நிறைய சாப்பாடு மிச்சமா இருக்குது. அதாவது தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்வது போல அந்த ஒரு சின்னதாக அந்த ஒரு ஆணவம் இருந்ததாம். நீங்க நிறைய பேர் வருவீங்க, கூட்டம் கூட்டமா வருவீங்க, ஒரு பெரும் கூட்டமே திருமணத்துக்கு வரும்னு சொல்லி சமையல் கலை நூலில் சொல்லப்பட்டது போல விதவிதமாக அற்புதமாக எந்தவித குற்றமும் இல்லாமல் பல பலகாரங்கள், சமையல் உணவு பதார்த்தங்கள் எல்லாம் சமைத்து வைத்தோம். இனிப்பு வகைகள் எல்லாம் சமைத்து வைத்திருக்கிறோம். ஆனா இன்னும் சோற்று மலை, கைலாய மலையை போன்று உயர்ந்து இருக்கிறதே, இந்த சோறு தீர்த்து போகும்படியாக உணவு உண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுந்தரேச பெருமான் சொன்னார், இந்த எனக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு குண்டோதரன்னு சொல்லி ஒரு குட்டி பூதம் ஒண்ணு இருக்கு, அது கொடை பிடிச்சிட்டு வந்ததுனால அது பசியோட இருக்கும், அந்த குட்டி பூதத்தை அனுப்புறேன், அதுக்கு நீங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரேச பெருமான் சொன்னார். இதை கேட்ட உடனே தடாகதி பிராட்டியார் சொன்னாங்க, சுவாமி, சோற்று மலை கைலாய மலையை போன்று ஒத்திருக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க என்னடானா ஒரே ஒரு குட்டி பூதத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றீங்களே. உடனே சுந்தரேச பெருமான் சொன்னார், முதல்ல அந்த பூதம் சாப்பிட்டுடுமா, அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு பூதத்தை அனுப்புறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ சுந்தரேச பெருமான் அந்த குண்டோதரன் என்று சொல்லக்கூடிய குட்டி பூதத்தை கூப்பிட்டார். இந்த குண்டோதரன் நின்றது, அந்த பூதம் நின்றது. சிவபெருமான் இப்படி ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த பூதத்துக்கு வயிற்றுல வடமுகாக்னி புகுந்த மாதிரி பசி தாங்க முடியல, தாழ முடியாத பசி. சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போய் நீ உள்ள போய் சாப்பிடுன்னு சிவபெருமான் சொல்ற. உள்ள போற. அப்போ எல்லாரும் அந்த பூதத்தை உட்கார வச்சு பெரிய வாழை இலை போட்டு எல்லாம் வாழை இலையில சாப்பாடு வைக்கிறாங்க. இனிப்பு பலகாரங்கள் வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சாங்க. உடனே அந்த பூதம் சொல்லிச்சு, இந்த சாப்பாடுலாம் எனக்கு பத்தாது, இடையிலதான் எனக்கு சாப்பாடு போடாதீங்க, மொத்தமா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பூதமே அண்டா அண்டாவா எல்லாம் இருக்குது, அண்டா அண்டாவா வச்சிருக்கிறாங்க, அது மொத்தத்தையும் பூதம் சாப்பிட்டுச்சு. அண்டா அண்டாவா சோறு, அண்டா அண்டாவா சாம்பார், அண்டா அண்டாவா ரசம், அண்டா அண்டாவா பாயாசம், அண்டாவத்துல என்ன உள்ள போகும்.
அங்க இருந்த அந்த சமையல் அறையில இருந்த மொத்த சாப்பாட்டையும் அந்த ஒரே ஒரு குட்டி பூதம் சாப்பிட்டுச்சு. இனி சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த தானியங்கள், அரிசி, பருப்பு அத்தனையும் அந்த பூதம் சாப்பிட்டுச்சு. அங்கிருந்த தேன், பால், நெய் அத்தனையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டது. இனி சமைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, மொத்தமும் தொடர்ச்சி எடுத்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய சமையல் வேலை செஞ்ச ஆட்கள்லாம் பயந்து நடுக்கிட்டாங்க. விட்டா நம்மளையும் சேர்த்து சாப்பிடும் போல இந்த பூதம். எல்லாம் ஓடி வந்து தாயே மீனாட்சி அப்படின்னு சொல்லி தடாகவி பிராட்டியாட்ட வந்து சொல்றாங்க, அம்மா இந்த குட்டி பூதம் நாங்க சமைச்சு வச்சிருந்த அத்துணை சாப்பாட்டையும் சாப்பிடுச்சு. இனி சமைக்கிறதுக்காக வச்சிருந்த தானியங்கள், அரிசி, பருப்பு அதையும் சாப்பிட்டது. நீ சமைக்கிறதுக்கு கூட இங்க தானியங்கள் உணவு இல்லை, விட்டா எங்களையும் சாப்பிடும் போல. இன்னும் பசி பசின்னு சொல்லி சாப்பாடு கேட்டுட்டே இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்ல, தடாகவி பிராட்டிய சுந்தரேச பெருமானை பார்த்து சுவாமின்னாங்க. உடனே சுந்தரேச பெருமான், என்னம்மா இன்னொரு பூதத்தை அனுப்பி வைக்கட்டுமா? சுவாமி, நீங்க ஏற்கனவே அனுப்புற பூதமே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுச்சு, சமையலையே தொடர்ச்சி எடுத்துருச்சு, இன்னும் வேற அந்த பசி தாழ முடியாமல் கத்திட்டே இருக்குது, சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும், பசி பசின்னு தாழ முடியாத பசியோடு இருக்கிறது. நீங்க தான் எப்படியாவது அருள் செய்யணும், நான் ஏதோ தெரியாம தவறுதா சொல்லிட்டேன், அந்த பிழையை நீங்கள் பொறுத்தருளணும், ஏதோ ஆணவத்தினால பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி தடாகவி பிராட்டியார் சொல்ல, உடனே நம்ம சிவபெருமான், சுந்தரேச பெருமான் அங்கே அன்னக்குழிகளை உண்டு பண்ண. அன்னக்குழி அப்படியே பாதாள வரையும், பூமிக்கு கீழே பாதாள வரை அந்த அன்னக்குழி போச்சு. அந்த அன்னக்குழியில இருந்து அன்னம் அப்படி அல்ல குறையாத பெரும் அன்னமானது வந்தது. உடனே சுந்தரேச பெருமான் இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பூதத்துக்கிட்ட சொல்லு. அந்த பூதமும் அந்த அன்னக்குழியில இருந்து அன்னத்தை சாப்பிட்டது. அதை உண்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பசியானது தீர்ந்தது. பசி தீர்ந்து தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல இருந்த குளத்துல இருந்த தண்ணி, கிணத்துல இருந்த தண்ணி, ஆத்துல இருந்த தண்ணி, எல்லா தண்ணியும் மோந்து மோந்து குடிச்சு தாகம் தீரல. பெருமானே, எனக்கு தாகம் இன்னும் தீரவில்லையே, நீங்க தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டது. உடனே சிவபெருமான் வேகவதி என்று சொல்லக்கூடிய ஆற்றை அங்கு ஓடும்படி செய்தார். அந்த வேகவதி என்கின்ற ஆறுதான் இன்றைக்கு வைகை ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல இருந்த தண்ணியை சிவபெருமான் குடிக்க சொன்னார். அந்த தண்ணீரை பருகினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய தாகம் தீர்ந்தது. நாம 6வது திருவிளையாடலாக பூதமுண்ட திருவிளையாடல் பார்த்தோம். இந்த பூதமுண்ட திருவிளையாடலாக அது உண்டனோடு அந்த